Good morning, traders. Welcome back to Pix Traders YouTube channel. Thanks for your overwhelming support to my channel, and thank you for all my revisiting subscribers. Today in this video, I'm going to be explaining this video in two languages, English first and in Tamil. Please be patient and watch the video fully. We have a dedicated Telegram channel for our subscribers where we discuss about possible trading opportunities, give clarification on trading ideas. You can find the links to our Telegram channel below. Please use these links to join our Telegram channel. தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க இந்த வீடியோவை முதல்ல இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியை இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். As usual, I'm in hourly time frame in US dollar JPY currency pairs. We already have marked the support and resistance areas in this currency pair. There is a support over here and there is a support over here, and presently it tried the support and it has also crossed the support area over here, and the market has moved up, and at present it has tested the upside support and has retraced and taken support in the green color line, our previous support that was there inside this big and smaller support line. And as we see it much closer, we can understand that candle has taken support over here and is presently retracing. We can see that some green candles are starting to form. So I'm expecting a trend reversal to happen because it has already retraced to the level 0.618 level that we had measured in the yesterday's video and explained to you. We know that at this point there were chances for trend reversal to happen. Presently we can see that there is a trend reversal happening now. We can expect the market to again go here and test this resistance here, again a retracement to happen. As long as these candlesticks are moving within this blue color channel, we can see the uptrend to continue. If it breaks it, downtrend will start. But still we have a support over here also. நண்பர்களே, இப்போ நம்ம இந்த சார்ட்டை பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து இங்கே சப்போர்ட் ஏரியா இந்த இடத்துல இருக்கு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இந்த இடத்துல இருக்குன்றத நாம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா பழையதா பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் அல்ல ரெசிஸ்டன்ஸ் என்ற மாதிரி இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நாம பார்த்தோன்னா இந்த ஏரியாவை தாண்டி கேண்டில் ஸ்டிக்ஸ் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த உடைய ரெசிஸ்டன்ஸை வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதை தாண்டி போக முடியாம திரும்பி வந்து அந்த கன்சாலிடேஷன்ல ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் கேண்டில் வந்து மேல திரும்ப போக ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பச்சை கலர் கேண்டில் வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். இது போனா எவ்வளவு தூரம் போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை போய் டெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் டாலர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா இதை தாண்டி மேல போகலாம், இல்லைன்னா மறுபடியும் திரும்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி இந்த சேனலுக்குள்ள பவுன்ஸ் ஆகின்னு கொண்டு இருக்கலாம். இந்த சேனல் இருக்குங்களா, இந்த ரெண்டு லைன் இருக்குங்களா, சப்போர்ட் லைனு மேல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்து இந்த லைனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம அப் ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி வெளியே வந்ததுன்னா இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது பியரிஷ் மார்க்கெட் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து bullish trend ஸ்டார்ட் ஆயிருக்குன்ற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். Let us do the analysis in hourly time frame. As we have seen in daily time frame, the trend has gone up, tested its resistance over here, presently it retraced also. Now it is on a bullish move. It is actually trying to break this channel pattern which is from the hourly time frame, which is acting as a resistance on the top side and a support on the bottom side. And I was expecting a stop over here. In yesterday's video, I had explained that I was expecting a stop over here and a bullish trend to start. Looks like it didn't come up to here. It has already started its uptrend. We can clearly see that trend reversal has happened. This is going to be a trend line in hourly time frame. So as long as this trend line or this support line is holding, we can see the uptrend to continue. So presently it is in a bullish move. இப்போ நம்ம hourly chartல பார்த்தோன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து கீழே இருந்து மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல தாண்ட முடியாம ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நான் எதிர்பார்த்திருந்தேன்னா இது வரைக்கும் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு தூரம் வராம
இங்கேயே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நமக்கு இங்க ஒரு சப்போர்ட் லைன் டிரா பண்ணனா இங்க இந்த சப்போர்ட் லைன்ல மேல போயிருக்கு, திரும்ப வந்திருக்கு. ரெண்டாவது டைம் பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா US டாலர் JPY கரன்சி பேர்ல அப் ட்ரெண்ட் இஸ் கரண்ட்லி ஸ்டார்டட். எவ்வளவு தூரம் போகும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா இது வரைக்கும் போகலாம். மறுபடியும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதை போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இதை பிரேக் பண்ண முடிஞ்சா புல்லிஷ் மார்க்கெட் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா மறுபடியும் திரும்ப வந்து இந்த சப்போர்ட் லைன் இருக்குங்களே, இந்த ப்ளூ கலர் சப்போர்ட் லைனை டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகலாம், இந்த ரேஞ்சுக்குள்ள மூவ் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. இதை தாண்டி கீழே வந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ட்ரெண்ட் ரிவர்சல் இஸ் கோயிங் டு பி ஸ்டார்டிங். சரிங்களா? இந்த கோடுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த கோடை தாண்டி இந்த ப்ளூ கலர் சப்போர்ட் லைனை தாண்டி கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனா கூட நம்ம அடுத்த ஸ்டாப் எங்க பார்க்கலாம்னா இந்த இடம். இது ஒரு சப்போர்ட்டா இருக்குங்களே, நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணது. இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் திரும்ப புல்லிஷ் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நம்ம 30 minutes டைம் ஃப்ரேமுக்கு போகலாம். So I'm in 30 minutes time frame now. When we analyze the chart in 30 minutes time frame, we had already noticed that it had formed a very nice uptrend, then retested, then uptrend. Now actually retracement happened. Again uptrend is starting. It is very evident that when we see it very clear, the trend reversal is happening and we have a support line over here. Very nice support line. So as long as this support line holds, we can expect the uptrend to continue. So I'm expecting again retest on the resistance. If the dollar is very still strong, we can expect the trend to still continue on the upside and test on the upside resistance. If it couldn't manage to break it, we can see a bounce back to happen and retest on this support line, dynamic support line from daily time frame. நம்ம hourly time frameல பார்த்த மாதிரியே இங்க பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் போயிருக்கு, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு, மறுபடியும் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, சேனல் பேட்டர்ன் இருக்குங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து இப்ப ட்ரெண்ட் வந்து ஆயிருக்கு, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த பாயிண்ட்ல வந்து மறுபடியும் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் இது போகலாம்னு சொன்னா அவர்லி டைம் ஃப்ரேம்ல சொன்ன மாதிரியே இது வந்து போயிட்டு இங்க இருந்து இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் பண்ணதுனால இங்க இருந்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன், இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ரெசிஸ்டன்ஸ், இதை மறுபடியும் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் டாலர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா இதை தாண்டி இன்னும் மேல போகலாம். மேல போக முடியலன்னா மறுபடியும் இந்த சப்போர்ட் சப்போர்ட்டை வந்து இந்த ப்ளூ கலர் லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இந்த கோட்டுக்குள்ள, இந்த ப்ளூ கலர் கோட்டுக்குள்ள சேனல் பேட்டர்ன் இருக்குங்களா, இந்த கோட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இதை தாண்டி கீழே வந்துன்னா பேரிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். வந்தாலும் இப்போ முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த கோட்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க நம்ம இன்னியோட ட்ரேடிங் ரேஞ்சை அனலைஸ் பண்ணலாம். Since we know that the bullish trend has started, I'll mark the ranges on the upside. So this is going to be the first target on the upside. This is going to be the next target, and next target is going to be over here, and next target is going to be over here. I'm expecting a break through this resistance and uptrend to continue. So I've given a upside targets. If the trend reversal happens, this is going to be acting as a support, and next support is going to be over here. The bullish trend has started in US dollar JPY. Let us wait and see how far the bullish trend can continue. சரி நண்பர்களே, இதுதான் வந்து இன்னியோட ட்ரேடிங் ரேஞ்சு. இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த பச்சை கலர் மார்க் பண்ணியிருக்கிற ரேஞ்சு வந்து பச்சை கலர் மார்க் பண்ணிட்டு வந்து அப்சைடோட ட்ரேடிங் ரேஞ்ச், கீழ் சைடில் போட்டது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்றோட லெவல். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். Thank you for watching this video. If you have found this video useful, please subscribe to my channel and press that like button.